உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மீன ராசியிலேயே சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், இந்த 4 கிரகங்களும் மீன ராசியிலேயே. அது போக மேசத்தில் சுக்கிர பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ராசியுடைய அதிபதி, மீன ராசியுடைய அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்துல இருந்து அவர்கள் பார்க்கும் இடம் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்ப அந்த குரு நிற்கக்கூடிய இடம் சரியில்லை, இதை நான் ஒத்துக்கிறேன். அப்ப அந்த 4ஆம் இடத்துல நிற்குது அப்படின்னா, நீங்க ஒரு இடம் வாங்க போனாலும் பிரச்சனை, ஒரு சொத்து உங்ககிட்ட இருந்து விற்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனை, விற்க முடியாது. அதுவுமே நீங்கள் எதிர்பார்த்த டயத்தில் விற்க முடியாது. அதே சமயத்துல ஒரு இடத்துக்கு நீங்க வச்ச விலை, அந்த விலைக்கும் விற்க முடியாது. அப்ப நஷ்டம் வரும், நம்ம குறித்த நேரத்தில் விற்க முடியல. இது மாதிரியான குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவானும் உங்களுடைய ராசிலேயே இருக்கிறாங்க. அப்போ அது ஜென்மத்தில் அந்த சனி பகவான் இருக்கும்போது பயங்கரமான குழப்பம், எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்வதில்லை. ஒரு வேலைக்கு 2 வேலை தான், அப்படி செஞ்சாலும் அந்த காரியம் திருப்தியாக இருக்கிறது இல்லை. ஒரே குழப்பம், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு விரக்தி, என்னடா பண்றது அப்படிங்கிற அளவுக்கு குழப்பம். இந்த மாதிரியான பிரச்சனையில தான் மீனராசிக்காரங்க இருக்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்து அதிபதியுமாகிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்குது. குரு பகவானும் சரியில்லை. இந்த சமயத்துல தனாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுக்கு வாழ்வதற்கு, நீங்க சம்பாதிப்பதற்கு வழியை காட்டுவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, பணம் ஏதாவது ரூபத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ, ஒரு வேலை செஞ்சோ, ஒரு கமிஷன் வேலை செஞ்சோ, ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அந்த பணம் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பணமாகப்பட்டது நம்ம கரெக்டான வழியில செலவு செய்யறோமா? அப்ப பணம் எவ்வளவு வந்தாலும் இந்த சமயத்துல பத்துல, எவ்வளவு வந்தாலும் அதற்கு தகுந்த ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்குது. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சமிக்க முடியல, அதனால இருக்கக்கூடிய வீடு சரியில்லையா, நான் வாடகை வீட்டுல இருந்து வீட்டை மாத்திட்டே இருக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா, சொந்த வீட்டுல இருந்தும் வீடு சரியில்லையா அப்படிங்கிற குழப்பம். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருமானங்கிறது வரும். அந்த வருமானத்தை நீங்கள் கரெக்டான வழியில் செலவு செய்தால் கண்டிப்பாக தப்பிச்சுக்குவீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பாக்யாதிபதியாகவும் வர்றதுனால கண்டிப்பாக உங்க அந்த 7.5 சனியுடைய தாக்கத்திலிருந்து விடுதலையாகி அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாரு. அப்போ சொத்து வாங்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரூபத்தில் இந்த 7.5 சனியில் சொத்து கிரயம் பண்ணலாம். அப்போ அந்த கிரயம் பண்ணிட்டு அந்த சொத்துக்கு நீங்கள் அந்த கடனை கட்டிட்டு இருக்கலாம். இப்படி கட்டும்போது உங்களுக்கு வேற தேவையில்லாத கடன் ஆக மாட்டீங்க. அப்போ இதற்கு முன்னாடி இருந்த கடன் இப்போ இருக்கும். கடன் இருந்தால் மட்டும்தான் 7.5 சனியில் தப்பிக்க முடியும்.
அதே சமயத்துல சொத்துமே நீங்க கடனுக்கு வாங்கலாம், தப்பில்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். ஆனா அதே சமயத்துல அந்த 12ஆம் இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண், பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த தாம்பத்தியம், அந்த சுகபோக வாழ்க்கைங்கிறது 12ஆம் இடம். அப்ப அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, இந்த 7 சனி காலகட்டத்தில் குடும்பத்தில மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள், மன விரிசல்கள், ஒரே குடும்பத்தில கணவன், மனைவி 2 பேருமே இருந்தும் மனசார பேசிக்க முடியாம, ஒரே குடும்பத்தில இருந்தும் அவங்க வந்து திருப்தி இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, கண்டிப்பாக அந்த கணவன், மனைவிக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன திருப்தி, ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இது எல்லாமே நல்லா இருக்கும். அதுபோக இந்த பீரியட்ல தூர பிரயாணம் போய் வாழ்க்கை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போவதற்கும், ஒரு ஸ்டேட் விட்டு வேற ஸ்டேட்டுக்கு போவதற்கும், ஒரு குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு இடத்துல போய் சம்பாரிச்சு, அது வந்து குடும்பத்துக்கு அந்த பணத்த அனுப்பி, அதன் மூலியமாக மெயின்டெயின் ஆகும். இது மாரி செய்யறதும் இந்த 7 சனி காலகட்டத்தில் நல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அயன, சயன போகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, கண்டிப்பாக கணவனோ, மனைவியோ ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து வேலைக்கு போகக்கூடிய விஷயத்துல அது மாரி நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இப்ப பிரிஞ்சு போயிருவீங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. கோர்ட், கச்சேரி, வம்பு வழக்கு இருக்குது. பிரிஞ்சு போயிருவீங்கன்னா, பிரிஞ்சு போகவே மாட்டீங்க. தைரியமா இருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அதற்கு காரணம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலயும், அதே சமயத்துல உங்களுடைய தனாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனாலயும், உங்களுக்கு அது மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பா நடக்காது. அப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நீங்க படுவது எல்லாமே ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு அனுபவம் தான். அப்ப அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்தது எதிலுமே தோக்காமல் நீங்க மேலும் மேலும் சம்பாரித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ஆகப்பட்டது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குரு பகவான வணங்கி வாங்க. தட்சிணாமூர்த்திய வணங்கி வாங்க. அது போக உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால, அந்த 7 சனி, அந்த சனி பகவானை சனிக்கிழமை நாள்ல எள்ளு தீபம் போட்டு வணங்கி வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவர்கள் பக்கத்துல நவக்கிரகங்கள்ல சனி இருந்துச்சுன்னா, அந்த சனி பகவான கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துல இருந்தும் நிறைவு பெற்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்க. நீங்க வந்து உங்களுடைய ராசியே வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வீடு. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு ஆன்மீகம். அதே சமயத்துல யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டாங்க. யாருக்குமே துரோகம் செய்யறதில்ல. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், "சாமி கடவுளே என்ன காப்பாத்து" அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போறவங்க தான் நீங்க. உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள், முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதமும் உங்களை காப்பாத்தும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்திலுமே நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன? அதனுடைய பலன் என்ன? அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.